அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மரில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உடல் உஷ்ணம், நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம், இதெல்லாம் ஜென்ரலாக இந்த சம்மருக்கு வரும். கிட்னி ஸ்டோனும் வரலாம். அநேக பேருக்கு இந்த சம்மரில் கிட்னி ஸ்டோன் வரும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்கும் மூல காரணம். பைல்ஸில் நிறைய வகை இருக்கு. அது எந்த வகை பைல்ஸாக இருந்தாலும் முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கலாம். 99% அறுவை சிகிச்சை இல்லாமல் க்யூர் கிடைக்கும். இப்போது ஒரு பேஷண்ட்டு ஒரு 50 வயது இருக்கும். 30 ஆண்டுகளாக அவங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம். 3 முறை அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க. திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு பெரிய கவலை, அந்த முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் இல்லை. ஏன்னா வலி, வேதனை, பைல்ஸ் ப்ராப்ளம், ப்ளீடிங் பைல்ஸ், மலச்சிக்கல், எரிச்சல், வலி, அரிப்பு, இவ்வளோ வேதனையோட இருக்கும்போது மோஷன் வித் பிளட்டு, அப்போ அனிமிக்கு வயது 50, ஒரு இயல்பா நல்ல ஜாலியா இருக்க முடியல. நல்லதா அவங்களுக்கு விருப்பப்பட்டது சாப்பிட முடியல. ஏன்னா 30 ஆண்டுகளாக 3 முறை அறுவை சிகிச்சை செய்தும் பைல்ஸ்ல அவங்களுக்கு தீர்வு இல்லை. நம்ம மாதா தொலைக்காட்சி பார்த்து தான் வந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்துட்டு முதல் அதுக்கு வேண்டியான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் கொடுத்தாச்சு. நான் சொன்னேன், டயட்டு ஃபாலோ பண்ணுங்க, 100% டயட்டு ஃபாலோ பண்ணுங்க. இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாத பொருட்களை சொல்லிடுறேன். பச்சை மிளகாய், கத்திரிக்காய் காம்போட போட்டு சமைச்சிட்டு காம்பு எடுத்துட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா கத்திரிக்காயும் சாப்பிடாதீங்க. முக்கியமாக சிக்கன், சீ ஃபுட்டு தொடக்கூடாது. இதுக்கெல்லாம் டீ, காஃபி, சுகரு, ஜாம், சாஸ், பிக்கிள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. மோர் எடுக்கலாம், இளநீர் எடுக்கலாம், நன்னாரி சர்பத் எடுக்கலாம். மீதி டயட்டு ஃப்ரூட்ஸு, வேற என்னென்ன காய்கறி, கீரைகள் எல்லாமே, முள்ளக்கி, இப்படி வாழைப்பூ, அத்திப்பழம், புரியுதுங்களா? இப்படி ஏகப்பட்ட ஐட்டம் சாப்பிடக்கூடியது. அதே போல் சீரகம், நீங்கள் வாழைப்பழத்தோட சேர்த்து சீரகம் சாப்பிடலாம். வாழைப்பழங்கள் சாப்பிடலாம். மார்னிங் டு நைட்டுமா லிஸ்ட் கொடுத்துருவோம். முன்ன பின்ன நீங்கள் மாற்றி எப்போ வேணால் அவ்வளோ ஐட்டம் கொடுப்போம். சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அதை நீங்கள் சாப்பிடுங்க. டென்ஷன் இல்லாமல் இருக்க, நல்லா ஜாலியாக இருக்க. அப்புறம் சிக் பாத்துக்குன்னு ஒரு மெடிசன் இருக்கு, அதுவும் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். அது அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அது போல் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல இருந்து உள்ளுக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட பைல்ஸுக்குன்னு வந்த பேஷண்ட் யாரும் போய் அறுவை சிகிச்சை செய்யவே இல்லை. இப்போ பைல்ஸ் ப்ராப்ளம் பாருங்க, பாடி ஹீட்டு, பிளட் லாஸ், அனிமிக்கு, புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தேவை. அதனால சுகரு, ஐஸு பயன்படுத்தாதீங்க. அது எந்த மாதிரி நிலைமையில இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, ஃபோட்டோ எடுத்துருங்க. அதை வச்சு பார்த்து உங்களுக்கு என்ன நேர்லையோ இல்லை ஆன்லைன்லையோ கன்சல்டேஷன், மெடிசன்ஸ், டயட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கம் உங்கள் கையில் இருக்குது. குணம் ஆகிறது உங்கள் கையில் இருக்குது. என்ன உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. அடிஷ்னலாக கூட இன்னும் 6 months கூட ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா திருப்பி பாதிப்பு வருது. உங்களுக்கு பாதிப்பு வராமல் இருக்கணும்னா சில நாட்கள், சில மாதங்கள், இல்லை வருடம் கூட கடைப்பிடிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அது நோயின் தாக்கத்தை பொறுத்து. அதனால பைல்ஸ் ப்ராப்ளமா முடிஞ்ச அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் சிகிச்சை உண்டு, பயன்படுத்திக்கங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.